அப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துகிட்டு டோட்டலா இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அழிக்கக்கூடிய விதத்துல இவர்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாட்டையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள பூத்துறான் எப்படி வருது? நிலா நிலா ஓடிவா பாட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நடுவீட்டில் வை, நல்ல துதி செய்யன்னு எழுதியிருப்பாங்க. இப்ப அடிச்சு வந்துருக்கு. நிலா நிலா ஓடிவான்னு ஈசன் முன்னால் வை, இனிய துதி செய்ய. எப்படா சிவன் உள்ள வந்தாரு? நிலா நிலா பாட்டுல எப்படி சிவன் உள்ள வந்தாரு நினைச்சிட்டாங்க. எழுதினவன்ட்ட போய் அந்த நியூஸ் 18ல இருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஈசன் முன்னால் வை, இனிய துதி செய்யன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கீங்களங்க, பேட்டி கொடுங்கன்னு கேட்டா நான் பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன். அதுலேயே தெரியுது இப்போ இவன் வந்துக்கிட்டு இவன் மேப்படியான் தான், அது நான் பேட்டிலாம் கொடுக்க மாட்டேன், விளக்கம் மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஈசன்னா அது சிவனை குறிக்கும்னு எனக்கு தெரியாது, அப்புறம் என்னத்துக்கு கிழிக்கிறதுக்கா பாட்டு எழுதுனேன்? ஈசன்னா சிவன்னு தெரியாதான். அப்ப ஈசன்னா சிவன் தெரியாதவன்லாம் பாடநூல்ல பாடத்தை எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப நாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியுதா இல்லையா? அப்ப எப்படி நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? இப்படி